அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல வந்த ஒரு கேள்வி என்னன்னு பார்ப்போம். நம்ம வடமேற்கு மூலை வாஸ்து அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா பிரேமா அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. செப்டிக் டேங்க் வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வடமேற்கு மூலை அந்த வாஸ்து வீடியோவில் கேட்டிருக்கிறதுனால அவங்க எதை கேட்குறாங்க, வடமேற்கு மூலையில் செப்டிக் டேங்க் வரலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வடமேற்கு மூலையில் செப்டிக் டேங்க் வரலாமான்னு கேட்டிங்கன்னா வரக்கூடாது. என்னடா இப்படி சொல்கிறேனே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க, எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா வடமேற்கில் செப்டிக் டேங்க் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மூலையை அடைக்கிறது மாதிரி உங்களுக்கு செப்டிக் டேங்க் வைக்கக்கூடாது. எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பகுதி இருக்குல்ல, வடக்கு அந்த மைய பகுதி அந்த சென்டர்ல இருந்து வடமேற்கு இருக்குல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது வைக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அந்த வடமேற்கில் அங்கே மூலையில் போய் ஒட்டி சேர்ந்து வரக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு தான் உங்களுக்கு வர்றது மாதிரி இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா, அந்த செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது நம்ம வீட்டு சுவரையோ அல்லது அந்த வடக்கு சைடில் காம்பவுண்ட் இருக்கும்ல, அது சுவரையோ தொடக்கூடாது. தொடாமல் ரெண்டுக்கு இடையில கேப் விட்டு இது செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது ஒரு தனி அமைப்பாக தான் வரணும், எதுலேயுமே தொட்டிருக்கக்கூடாது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ வடமேற்கில் செப்டிக் டேங்க் வைக்கலாமனா வைக்கலாம், ஆனால் கரெக்டாக வடமேற்கு மூலையை அடைக்கிறது மாதிரி நம்ம செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது வைக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம வைக்கணும். ஓகேவா? இந்த டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் வாஸ்து சம்மந்தப்பட்ட தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.